சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கதை நல்லா இருக்கணும்னு ஆசை தான் இருக்கும். ஆனால் வாய்ஸ் ஆஃப் விஷா டீமுக்கு கதையை நல்லா சொல்லணும்னு பேராசையும் இருக்கும். என்றைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற போரில் ஜெயிக்கிறது என்னமோ பேராசை தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2021 ரிலீஸ் ஆன ஒரு மலையாள த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட பேர் உல்ஃப். இது ஓநாய் பற்றின கதை இல்லை, ஆனால் ஓநாயோட குணத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மனிதர்கள் பற்றின கதை. கல்யாணம் பண்ணிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரே வீட்டில் இருக்கிறப்ப லாக்டவுன் போட்டா எப்படி இருக்கும்? டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடுப்போட யாரும் இல்லை அப்படின்னு மாப்பிள்ளை எக்ஸைட் ஆனாலும் பொண்ணு வேற ஒரு பிளான்ல இருக்காங்க. எனக்கே விபூதி அடிக்க பாக்குறியாங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த வீட்டில் அந்த ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னு இமோஷனலாகவும் த்ரில்லிங்காகவும் படத்தில் சொல்லிப்பாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் ஒருத்தர் காரில் போகிறத காட்டுறாங்க. இவரோட பேர் சஞ்சய். இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை பார்க்கறதுக்காக இப்போ போயிட்டு இருக்காரு. அவங்க பேர் ஆஷா. அவங்களுக்காக ஸ்வீட் எல்லாம் வாங்கி காரில் வச்சிருக்காரு. ஃபோன் வால்பேப்பரில் கூட ஆஷாவோட ஃபோட்டோ தான் வச்சிருக்காரு. காரில் போயிட்டு இருக்கிறப்ப எய்தாப்பில் ஒரு லாரி ஹெட்லைட்டை பிரைட்டாக வச்சுக்கிட்டு வேகமாக வருது. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தானா ஆக்சிடென்ட்டே ஆயிருக்கும். சஞ்சய் டென்ஷன் ஆகி அந்த லாரி டிரைவரை திட்டிகிட்டே போகிறாரு. அப்போ சஞ்சய்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து கால் வருது. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பேர் ரீவா. சஞ்சய் ஃபியான்ஸே பார்க்குறக்காக மிட் நைட்டில் போகிறனால ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சஞ்சயை கலாய்க்கிறாங்க. அதுவும் சஞ்சய் ஆஷா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் சர்ப்ரைஸாக போகிறாரா. சஞ்சய் ஆஷா கிட்ட தன்னை ரொமான்டிக்காக கட்டிக்க பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாதுன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறாங்க. ஏன்னா சஞ்சய் பேசிக்காகவே கொஞ்சம் ரஃப்பான ஆள் போல். கோப்படுறது சண்டை போடுறதா உனக்கு நல்லா வரும்னு ரீவா கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. என்னோட நேச்சரை கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கட்டும், இப்போ என் மூடை ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சஞ்சய் காலை கட் பண்ணிடுறாரு. ஃபியான்சியை பார்க்க போகிற சந்தோஷத்தில் ஜாலியாக பாட்டு கேட்டுகிட்டே ட்ரைவ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் சஞ்சய் ஆஷாவோட வீடை ரீச் பண்ணுறாரு. இது கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த நேரம். இந்த ஏரியா டிஸ்ட்ரிக்ட் பார்டரில் இருக்கிறதுனால வீட்டுக்கு வெளியே போலீஸ் செக் போஸ்ட் இருக்கு. அங்கே ஒரு எஸ்ஐயும் கான்ஸ்டபிள் இருக்காங்க. சஞ்சயோட கார் வர்றப்ப கான்ஸ்டபிள் தெரியாமல் ஒரு ஆடால காரில் இடிச்சிடறாரு. அதுக்காக சஞ்சய் கான்ஸ்டபிள் மேலே கோவப்படுறாரு. எஸ்ஐ வந்து சமாதானப்படுத்தியுமே சஞ்சய் புலம்பிக்கிட்டே கேட்டை ஓப்பன் பண்ணி காரை பார்க் பண்ணுறாரு. ஸ்வீட் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு கதவு கிட்ட வந்து நிற்கிறாரு. ஜன்னல் கண்ணாடியை பார்த்து தலைமுடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆர்வமாக காலிங் பெல் அடிக்கிறாரு. கதவை திறந்த ஆஷா சஞ்சய் நிற்கிறத பார்த்து இவ இதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்தாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. என்ன சர்ப்ரைஸ் ஆயிட்டியான்னு சஞ்சய் பல்ல காமிச்சுக்கிட்டே கேட்க, இல்லை ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகலான் இருந்தேன்னு ஆஷா சொல்ல, சரி வீட்டுக்குள்ளே போய் பேசலான்னு ஆஷா கூப்பிட்றதுக்கு முன்னாடியே சஞ்சய் வீட்டுக்குள்ளே வந்து சோஃபாவில் உட்காராரு. கொண்டு வந்த ஸ்வீட்ஸை ஆஷா கிட்ட கொடுக்குறாரு. என்ன உன் முகத்தில் சர்ப்ரைஸே இல்லையேன்னு சஞ்சய் கேட்கவும், திடீர்னு நீங்கள் வந்தனால எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலன்னு ஆஷா சொல்கிறாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு பதட்டம் தெரியுது. அது ஏன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. அப்புறமா ஆஷா தயங்கிக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க வீட்டில் அம்மா இல்லையா, இப்போ அவங்க தனியாக தான் இருக்காங்களாம். உடனே சஞ்சய் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது. அம்மா ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கதாவும் ½ அன் ஹவரில் வந்துடுவாங்கன்னு ஆஷா சொல்கிறாங்க. சரி 30 நிமிஷம் இருக்குல்லன்னு சஞ்சய் ஆஷா கையை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. அம்மா இல்லாத நேரத்தில் இப்படி நம்ம தனியாக இருக்கிறது சரியில்லைன்னு ஆஷா சொல்லவும், நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்லன்னு சஞ்சய் சொல்கிறாரு. ஆனால் ஆஷாக்கு அம்மாவை நினச்சி பயமாக இருக்கு. ஏன்னா அம்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சந்தேகப்படுவாங்களாம். இதை கேட்டு சஞ்சய் டென்ஷன் ஆகுறாரு. கல்யாணத்துக்கு அப்புறமா உங்கள் அம்மா கிட்ட பெர்மிஷன் கிட்ட தான் உன்னை பார்க்கணுமான்னு சஞ்சய் கேட்கவும், அம்மானாலே இப்படி தானே அக்கறையாக இருப்பாங்கன்னு ஆஷா சொல்கிறாங்க. சஞ்சய் இப்போ இங்கே இருக்கதா ஆஷா விரும்பல. ஸோ போயிட்டு இன்னொரு நாள் வர சொல்கிறாங்க. ஆஷா இப்படி பேசுறது சஞ்சய்க்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்கு. சரி கொஞ்ச நேரம் பேசலான்னு சொல்லி ஆஷாவோட கையை பிடிக்கிறாரு. ஆஷா டக்குன்னு கையை தட்டி விட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. சஞ்சய் அப்செட் ஆகி உட்காரவும் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு ஆஷா போகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஆஷா கிச்சன்லேருந்து வராங்க. ஏன்னா அதுக்குள்ளேயே காஃபி ரெடி பண்ணிட்டேன்னு சஞ்சய் கேட்க, இல்லை நான் காஃபி போடும்போது என் பின்னாடி வந்து நின்றுட்டு போனீங்கல்ல, அப்படி பண்ணாதீங்கன்னு ஆஷா சொல்கிறாங்க. ஆனால் சஞ்சய் பின்னாடி வந்து நிற்கவே இல்லையா. எனக்கு அப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு ஆஷா மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. காஃபியை போட்டுட்டு வந்து சஞ்சய்க்கு கொடுக்குறாங்க. சஞ்சய் காஃபியை டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆஷாவை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவங்க கையை டச் பண்ணலான்னு போகிறப்ப ரீவா கிட்டேருந்து சஞ்சய்க்கு கால் வருது. டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு சஞ்சய் காலை கட் பண்ணுறாரு. அப்போ எது சத்தம் கேட்கவும் என்ன அதுன்னு சஞ்சய் கேட்டதும் ஆஷா வேகமாக கிச்சனுக்கு போகிறாங்க. ஃபோனை வைப்ரேஷன் மோடில் போட்டுட்டு கிச்சனில் வச்சுட்டு வந்துட்டாங்க போல். ஆஷாவோட அம்மா கிட்டேருந்து தான் கால் வந்திருக்கு. அம்மா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லவும் ஆஷா உடனே டிவியை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. கோவிட் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பிஎம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டதான் நியூஸில் போடுறாங்க. ஆஷா அந்த நியூஸை பார்த்ததுமே சஞ்சய் கிட்ட உடனே கிளம்ப சொல்கிறாங்க. ஆனால் சஞ்சய் லாக்டவுன் போட்டாச்சுன்னா எப்படி போகிறது, நான் வேணா இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்கிறாரு. விளையாடாமல் கிளம்புங்க, இங்கேயே என்ன நீங்கள் மாட்டிக்குவீங்கன்னு ஆஷா சொல்கிறாங்க. சஞ்சய்க்கு ஆஷா விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அதனால் அம்மா வந்ததுக்கு அப்புறம்னாச்சும் நான் கிளம்புறேன்னு சொல்கிறாரு.
ஆனால் ஆஷா சஞ்சய் அனுப்புறதுலே தான் குறியா இருக்காங்க. சரி, ஒரு செல்ஃபியாவது எடுத்துக்கலான்னு சஞ்சய் சொல்ல ஆஷா அதுக்கும் அலோவ் பண்ணல. சரிப்பா, நீ பத்திரமா இருன்னு சொல்லிட்டு சஞ்சய் காரை எடுக்கிறாரு. கேட்டுக்கு வெளியே வந்ததும் எஸ்ஐ குறுக்க வந்து நிற்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் தான் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, எங்கே கிளம்புறீங்கன்னு கேட்குறாரு. வீட்டுக்கு போகணும்னு சஞ்சய் சொல்ல வீட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு எஸ்ஐ கேட்குறாரு. 250 கிலோமீட்டர் இருக்குன்னு சஞ்சய் சொல்லவும் அப்படின்னு நைட்டு 12 மணிக்கு முன்னாடி நீங்கள் ரீச் ஆக முடியாதுன்னு எஸ்ஐ சொல்கிறாரு. அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு சஞ்சய் கேட்கவும் லாக்டவுன் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும்னு எஸ்ஐ சொல்கிறாரு. இது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட வீடு, என் ஃபியான்ஸே தனியாக இருக்காங்கன்னு சஞ்சய் சொல்கிறாரு. உன் ஃபியான்ஸை தனியாக விட்டுட்டா போக போகிற, சேர்ந்து ஜாலியாக இருன்னு கான்ஸ்டபிள் கிண்டல் பண்ணுறாரு. சஞ்சய் ஆட்டிடியூட் காட்டினால எஸ்ஐயும் ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. வேறு வழி இல்லாமல் சஞ்சய் திரும்ப வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. போனவர் திரும்ப வந்துட்டாரேன்னு ஆஷா முகம் டல் ஆகுது. ஏதாவது செஞ்சு நீங்கள் முதல்ல கிளம்புங்கன்னு ஆஷா ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு மட்டும் என்ன இங்கே இருக்குன்னு ஆசையா? வீட்டு வாசலே செக் போஸ்ட் இருக்குது, இந்த வீணா போன எஸ்ஐயும் இருக்காரு. பின் பக்கமானாச்சும் எஸ்கேப் ஆகி போனாலும் அடுத்த செக் போஸ்ட்டில் பிடிச்சிருவாங்கன்னு சஞ்சய் சொல்கிறாரு. இப்படி நைட் டைமில் ஒன்றா இருக்கிறது வெளியே தெரிஞ்சால் என்ன ஆகுமோன்னு ஆஷா கவலைப்படுறாங்க. 2 வாரத்தில் கல்யாணமே ஆக போகுது, அப்புறம் எதுக்கு கவலைன்னு சஞ்சய் கூல இருக்காரு. லாக்டவுன் போட்டனால கல்யாண டேட்டே போஸ்ட்பான் ஆயிரும்னு ஆஷா சொல்ல எதுக்கு போஸ்ட்பான் பண்ணிட்டு இந்த டயத்தை யூஸ் பண்ணி கல்யாணத்தை சிம்பிளாக முடிச்சிடலான்னு சஞ்சய் சொல்கிறாரு. ஆனால் ஆஷாவோட டென்ஷன் எல்லாமே இப்போ சஞ்சய் வீட்டில் இருக்கிறதா. உங்கள் அம்மா ஐஜி ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குறாங்க, அவங்க கிட்ட சொல்லி வண்டி அரேஞ்ச் பண்ண சொல்லி நான் கிளம்பிடுறேன்னு சஞ்சய் கோவமாக சொல்கிறாரு. அப்போ சஞ்சய்க்கு ரீவா கிட்டேருந்து கால் வருது. சஞ்சய் இருக்கிற டென்ஷனில் அவங்கள திட்டிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. எதுக்கு இப்படி ஃப்ரெண்டு கிட்ட கோவப்படுறீங்க, அதுவும் ஒரு பொண்ணு கிட்டன்னு ஆஷா கேட்குறாங்க. நான் எப்படி கோவப்படுவேன்னு அவளுக்கு தெரியும்னு சஞ்சய் சொல்கிறாரு. உங்களுக்கும் ரீவாக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போலே அப்படின்னு அந்த பொண்ணையே அப்படின்னு ஆஷா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அம்மா கிட்டேருந்து கால் வருது. இப்போ அம்மாவும் ரிலேட்டிவோட வீட்டிலேருந்து கிளம்ப முடியாதுல்ல, நாளைக்கு எப்படியாச்சும் நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ சஞ்சய் கம்முன்னு இருக்காமல் இருமிடுறாரு. இந்த சவுண்டை வச்சே அம்மா சஞ்சய் வந்திருக்கதை கண்டுபிடிச்சிடறாங்க. இதையும் முன்னாடியே சொல்லலைன்னு அம்மா ஆஷாவை திட்டுறாங்க. எப்படியாச்சும் இவனை அனுப்பி வைங்கன்னு ஆஷா சொல்ல இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, 2 பேரும் கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. லாக்டவுன் எப்போ முடியுது, கல்யாணம் எப்போ நடக்கிறதுன்னு அம்மா இப்போ கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே சஞ்சய் கிட்டேயும் அம்மா பேசுகிறாங்க. 2 பேரும் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. எருமையை காட்டி கொடுத்துட்டீங்கல்ல, உங்களால் நான் திட்டு வாங்க வேண்டியிருக்குன்னு ஆஷா சொல்கிறாங்க. உங்கள் அம்மா சந்தேகப்பட்டா என்ன உலகமே அழிஞ்சிட போகுதான்னு சஞ்சய் கேட்கவும் எதுக்கு இப்போ எங்கள் அம்மாவை மரியாதையெல்லாம் பேசுகிறீங்கன்னு ஆஷா கோவப்படுறாங்க. நான் பேசுகிற டோனி இப்படி தானே சஞ்சய் சொல்லவும் நீங்கள் இப்படி இருந்தால் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் எப்படி கம்ஃபர்டபுளாக பேசுவேன்னு ஆஷா கேட்குறாங்க. சரி, இதை போய் பெரிய பிரச்சனையை ஆக்காதுன்னு சஞ்சய் கத்தவும் சின்ன வயசுலேருந்து பழகின உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே நீங்கள் ரூடாக தான் பேசுகிறீங்க, என்கிட்ட எப்படி சாஃப்டாக பேசுவீங்கன்னு ஆஷா சொல்லவும் என் ஃப்ரெண்டு எதுக்கு இதுக்குள்ளே இழுக்கிறேன்னு சஞ்சய் சொல்கிறாரு. இப்படியே 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. சஞ்சய்க்கு இப்போ ஏன்டா இங்கே வந்தோன்னு இருக்கு, ப்ளீஸ் இதோட நிறுத்திக்கன்னு சொல்கிறாரு. ஆஷா தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. சஞ்சயோட ரூட் பிஹேவியரை லைஃப் லாங் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு ஆஷாக்கு இப்போ டவுட் வருது. உங்கள் கோவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ரீவாவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு ஆஷா சொல்லவும் நான் எது பண்ணாலும் கூலாக இருக்கிற பொண்ணை விட என் கூட ஆர்கியூ பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற பார்ட்னர் தான் எனக்கு வேணும்னு சஞ்சய் சொல்கிறாரு. ஆஷாவோட ஆட்டிடியூட் தான் சஞ்சய் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சான். இப்படி ரொமான்டிக்காக கூட பேசுவீங்களான்னு ஆஷா ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஃபோனில் பேசுகிறப்ப ஒரு அதிகார தோரணையில தான் சஞ்சய் பேசுவாரான். உங்கள் பிஹேவியர் ஒரு உல்ஃப் மாதிரி இருக்குன்னு ஆஷா சொல்கிறாங்க. சஞ்சயோட நேச்சரை நினச்சி ஆஷாக்கு ஒரு பயம் வருதா, அதனால் கல்யாணமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஆஷாக்கு தோணியிருக்கு. என்னை விட்டுருங்கன்னு ஆஷா சொல்ல அதுக்கு என்ன சொல்கிறதுனே சஞ்சய்க்கு தெரியல. அப்போ மறுபடியும் ரீவா கிட்டேருந்து கால் வருது. சும்மா எதுக்கு நடு ராத்திரியில் கால் பண்ணுறேன்னு சஞ்சய் கேட்க ஒரு முக்கியமான விஷயம்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. திரும்ப கால் பண்ணி சாவடிக்காதுன்னு சஞ்சய் கத்திக்கிட்டே காலை கட் பண்ணிடுறாரு. எவ்வளோ சொன்னாலும் கத்துறது மட்டும் விட மாட்டேங்கிறாரேன்னு ஆஷா அப்செட் ஆகுறாங்க. சரி, போய் தூங்குங்கன்னு சஞ்சய்க்கு ஒரு ரூமை காட்டிட்டு ஆஷா இன்னொரு ரூமுக்கு போகிறாங்க. அப்போ அம்மா வீடியோ கால் பண்ணி சஞ்சய் எங்கே இருக்காருன்னு கேட்குறாங்க. அவர் வேற ரூமில் இருக்காருன்னு ஆஷா சொல்லவும் தான் அம்மாவுக்கு நிம்மதியாக இருக்கு. ரத்த கொதிப்பு, மாமியாருக்கு ரத்த கொதிப்பு. அடுத்த சீனில் சஞ்சய் ரூமில் படுத்திருக்கிறப்ப இதை சத்தம் கேட்கவும் எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. டைனிங் டேபிள் அந்த வாட்டர் பாட்டில் கீழே விழுந்துச்சு போல. அதை எடுத்து வச்சுட்டு திரும்பி வந்து தூங்கிடுறாரு. அப்படியே விழிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில் ஆஷா கிச்சனில் தோசை ஊற்றிட்டு இருக்காங்க. சஞ்சய் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. புது இடங்கனால இவருக்கு நைட்டு சரியாகவே தூக்கம் இல்லையா. அம்மா எங்கன்னு சஞ்சய் கேட்கவும் அம்மா ரிலேட்டிவோட வீட்டிலேருந்து கிளம்ப முடியலைன்னு ஆஷா சொல்கிறாங்க. சஞ்சய் வீட்டுக்கு போகிறதுக்காக அம்மா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரிவாண்டம்லேருந்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக எர்ணாகுளம் போகிற ஒரு ஆம்புலன்ஸு ஆஷாவோட வீட்டு வழியாக தான் போகுதான். அதில் சஞ்சய் ஏறிக்க சொன்னாங்களாம். ஸோ கார் இங்கேயே இருக்கட்டும், அப்புறம் வந்து எடுத்துக்கங்கன்னு ஆஷா சொல்கிறாங்க. என்னை அனுப்பி வைக்கிறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமானு சஞ்சய் கேட்க சந்தோஷமும் இல்லை சோகமும் இல்லை, இதுதான் சிச்சுவேஷன் ஆஷா சொல்கிறாங்க.
ஒரு நைட்டு ஆஷா கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணதே சஞ்சய்க்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஈகோ இஷ்யூ இருக்கு, நான் ஒத்துக்கிறேன்னு சஞ்சய் சொல்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணதும் சஞ்சய் ஆஷாவை இழுத்து ஃபோர்ஸ் பண்ணி செல்ஃபி எடுக்கிறாரு. அந்த ஃபோட்டோவை உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறாரு. ஆனால் ஆஷாக்கு சஞ்சய் இப்படி பண்ணது பிடிக்கல. இப்பெல்லாம் சீப்பாக பிஹேவ் பண்ணாதீங்கன்னு கோவமாக சொல்லிடுறாங்க. அப்போ கான்ஸ்டபிள் வீட்டு வாசலில் ஃப்ளாஸ்கோட வந்து நிற்கிறாரு. எஸ்ஐக்கு ஹாட் வாட்டர் வேணுமா? நைட்டு போக விடாமல் பண்ணனால போலீஸ் மேலே சஞ்சய் கடுப்பாக இருக்காரு. என்ன ஃபியான்சே கூட ஜாலியாக இருந்தீங்களான்னு கான்ஸ்டபிள் கேட்க, என்ன இப்படி கேவலமாக பேசுறீங்கன்னு சஞ்சய் கோவப்படுறாரு. ஆஷா ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. இவங்களுக்குலாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சஞ்சய் ஆஷா கிட்டேயும் கோவப்படுறாரு. இப்படி எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாமல் சிச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்காங்கன்னு ஆஷா சொல்கிறாங்க. அப்படியே 2 பேருக்கும் மறுபடியும் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மாடியிலேருந்து கிளாஸ் உடையிற சத்தம் கேட்குது. அது காற்றுல விழுந்திருக்குன்னு ஆஷா சொல்லவும், இல்லை நைட்டும் இப்படி தான் மாடியில் சத்தம் கேட்டுச்சுன்னு சஞ்சய் சொல்கிறாரு. மாடியில் ஏதோ இருக்குன்னு சஞ்சய்க்கு டவுட் வருது. என் ஃபோனோட வைப்ரேஷன் சவுண்டாக தான் இருக்குன்னு ஆஷா சமாளிக்கிறாங்க. உடனே சஞ்சய் ஒவ்வொரு ரூமாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு பின்னாடி கிடந்த ஒரு ராட் எடுக்கிறாரு. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு ஆஷா அவரை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சஞ்சய் ஆஷாவை தள்ள சொல்லிட்டு மாடிக்கு போகிறாரு. அங்கே ஒரு ரூமை சஞ்சய் திறக்க ட்ரை பண்ணுறப்ப அது லாக்கில் இருக்குன்னு ஆஷா சொல்கிறாங்க. அந்த ரூமோட உள்ளே இருந்து தான் லாக் ஆகிருக்குன்னு தெரிஞ்சதும் சஞ்சய் ஆக்ரோஷமாக கதவை உடச்சி தள்ளுறாரு. தாழ்பால் உடஞ்சி கதவு திறக்குது. உள்ளே பார்த்தா ஒரு ஆள் உடஞ்ச கிளாஸ் பீசஸை தரையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காரு. சஞ்சயை பார்த்ததும் கூலாக குட் மார்னிங்னு சொல்கிறாரு. யார் இதுன்னு சஞ்சய் கேட்க, நீ முதல்ல கீழே போன்னு ஆஷா சொல்கிறாங்க. யார் நீன்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர்கிட்டே சஞ்சய் கேட்குறாரு. ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட எந்த பதட்டமும் இல்லை. சிகரெட் எடுத்துகிட்டு லைட்டர் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வந்து ஸ்டெப்ஸில் இறங்குறாரு. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்து மேலே உட்காந்துக்கிட்டு ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரூம்குள்ளேயே இருங்கன்னு ஆஷா தான் இவர்கிட்ட சொன்னாங்களாம். இது கேட்டதும் சஞ்சய்க்கு ஷாக்கிங்காக இருக்குது. இவர் பேர் ஜோன்னு ஆஷா சொல்கிறாங்க. இவன் இங்கே என்ன பண்ணுறான்னு சஞ்சய் கேட்க, இன்னுமா புரியல, நான் ஜோ கூட போகிறதா இருந்தேன், அப்போ தான் நீ வந்து என் பிளானையே கெடுத்துட்டேன்னு ஆஷா சொல்கிறாங்க. நீ 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா நாங்கள் கிளம்பி போயிருப்போன்னு ஜோ சொல்கிறாரு. சஞ்சயோட வைல்ட் நேச்சரை சகிச்சிக்க முடியாமல் தான் ஆஷா அவரை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிக்காங்க. ஆனால் சஞ்சய் அதை புரிஞ்சுக்கவே இல்லையா. உன்னை விட ஜோ பெட்டர் ஆப்ஷன்னு ஆஷா சொல்கிறாங்க. எந்த விதத்துலன்னு சஞ்சய் கேட்க, எல்லா விதத்துலையும் தானே ஆஷா சொல்கிறாங்க. ஆஷா இன்சல்ட் பண்ணுறது பத்தாதுன்னு ஜோ வேற வெறுப்பேற்றுறாரு. இப்போ இங்கே இருக்கிற பொண்ணுங்க மென்டாலிட்டியெல்லாம் நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு ஜோ சொல்ல, நான் உன்கிட்ட எதுவும் கேட்கலன்னு சஞ்சய் சொல்கிறாரு. என்கேஜ்மெண்ட்டில் மாற்றிக்கிட்ட ரிங்கு என் கையில் தான் இருக்குன்னு சஞ்சய் சொல்லவும், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி ஆஷா ரிங்கை கழட்டுறாங்க. ரிங்கை கழட்டாத, அதில் ஜோன்னு போட்டுக்கலான்னு ஜோ சொல்கிறாரு. இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சஞ்சய் கேட்கவும், இவர் ரொம்பவே அமைதியானவர், அன்பானவர்னு கூட ஆஷா சொல்கிறாங்க. ஆஷா ஜோவை சூஸ் பண்ணதை சஞ்சயால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அதே மாதிரி சஞ்சய் ஹர்ட் ஆகிறத பற்றி ஆஷா கவலைப்படவே இல்லை. சஞ்சயோட நேச்சர் வேற மாதிரி இருக்கனால அவர் கூட லைஃப் செட் ஆகாதுன்னு ஆஷாக்கு தோணுது. ஆனால் சஞ்சய் ஆஷா விடுற மாதிரியே இல்லை. நீ விரும்புகிற மாதிரி நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதை பார்த்ததும் ஜோ பையன் மாறிட்டான் போலையேன்னு சொல்கிறாரு. ஆஷா ஜோ கூட இருக்கிறது டேஞ்சர்னு சஞ்சய்க்கு தோணுது. உன்னை இந்த ஆபத்தான சுச்சுவேஷன்லேருந்து நான் காப்பாற்றுறேன்னு சஞ்சய் சொல்லவும், உனக்கு ஓகே சொல்லி தான் நான் ஆபத்தான சுச்சுவேஷனில் இருந்தேன், அதுலேருந்து இப்போ தப்பிக்க தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு ஆஷா சொல்கிறாங்க. எனக்கு ஜோவை பிடிக்கவே இல்லைன்னு சஞ்சய் சொல்லவும், உனக்கு பிடிச்ச என்ன பிடிக்கலன்னு என்ன, எனக்கு பிடிச்சிருக்கலன்னு ஆஷா கத்துறாங்க. சஞ்சய் கேட்க விரும்புறது கேட்கட்டும், ஆன்சர் கிடைச்சதும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போகட்டும்னு ஜோ சொல்கிறாரு. ஜோ யார், என்ன வேலை பார்க்குறாரு, இவர் உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு சஞ்சய் கேட்கவும், இப்போ தான் ஜோவை பற்றி ஆஷா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜோவும் ஆஷாவும் ஃபேஸ்புக்கில் பேசி பழகியிருக்காங்க. ஜோ ஒரு ட்ராவலராக சவுத் ஆஃப்ரிக்காவில் டூர்ஸ் அண்ட் ட்ராவல் கம்பெனியில் வேலை பார்க்குறாராம். ஜோ கிட்ட எப்போவுமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கிறத பார்த்து ஆஷாக்கு பிடிச்சி போயிருக்கு. அந்த ஹாப்பினஸ் தன்னோட லைஃப்லையும் கிடைக்கணும்னு ஆஷா நினச்சிருக்காங்க. ஆக மொத்தம் ஜோவோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலையும் அதில் அவர் போட்டிருந்த ஃபோட்டோஸையும் வச்சு தான் ஆஷாக்கு லவ் வந்திருக்கு. ஜோவோட ப்ரொஃபைலில் நேச்சர், ட்ரீஸு, அனிமல்ஸ் எல்லாம் இருக்குமா. ஆனால் சஞ்சயோட ப்ரொஃபைலில் ஜிம்முக்கு போனது, ஹேர் கட் பண்ணுறது தான் இருக்குமா. இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் சஞ்சய் சரிப்பட்டு வரமாட்டார்னு ஜோ கூட ஜோடியாக போக ஆஷா பிளான் பண்ணிக்காங்க. ஜோக்கு 46 வயசு ஆகுது. ஏஜ் கேப்லாம் ஆஷாக்கு பிரச்சனையாகவே தெரியல. பர்த் சர்டிஃபிகேட்லாம் பார்த்தா லவ் பண்ண முடியுமான்னு ஆஷா சொல்கிறாங்க. என்னை விட்டு போயிட்டா சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சி கிணத்துக்குள்ளே விழுந்துடாதுன்னு சஞ்சய் சொல்கிறாரு. இப்போ ஜோ சஞ்சயை கூப்பிட்டு பேசுகிறாரு. ஒரு பொண்ணு ஒருத்தனை இன்னொரு ஆம்பளை கூட கம்பேர் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருக்கானா அந்த முடிவை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவன் தான் உண்மையான ஆம்பளை. ஆஷாவை பொறுத்த வரைக்கும் இப்போ உன்னை விட நான் தான் முக்கியம்னு ஜோ சொல்கிறாரு. என்னை விட நீ பெட்டர்னா அதை ப்ரூவ் பண்ணுன்னு சஞ்சய் சொல்ல, எனக்கு ப்ரூவ் பண்ணணும்ல அவசியமே இல்லைன்னு ஜோ சொல்கிறாரு. ஆனால் எனக்கு அவசியம் இருக்குன்னு சொல்லி சஞ்சய் ராடால ஜோவை அடிக்கிறாரு. ஜோ கீழே விழுந்ததை பார்த்துட்டு ஆஷா ஓடி வராங்க. இதுதான் இவனோட உண்மையான குணம்னு ஆஷா கிட்ட ஜோ சொல்கிறாரு. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாதன்னு சஞ்சய் சொல்கிறாரு.
எனக்கு ஆஷா கிடைச்ச மாதிரி உனக்கு இன்னொரு பொண்ணு கிடைக்காமையா போயிடுவான்னு ஜோ சொல்லவும், சஞ்சய்க்கு ஒரு பொண்ணு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு ஆஷா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, இங்கே தோத்தாலும் இன்னொரு இடத்துல ஜெயிக்க போகிறேன்னு ஜோ சொன்னதும் சஞ்சய் அவரை போட்டு அடிக்கிறாரு. ஆனால் ஜோ திருப்பி அடிக்காமல் பொறுமையாக இருக்கிறாரு. தடுக்க வந்த ஆஷாவையும் சஞ்சய் தள்ளி விடுறாரு. ஆஷா சஞ்சய்க்கு ஒரு அறையை விட்டு அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. என்ன ஆனாலும் ஜோ கிட்ட மட்டும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சஞ்சய் சொல்கிறாரு. எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் சூஸ் பண்ணுறேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஆஷா கேட்குறாங்க. சஞ்சய்க்கு ஜோவோட கேரக்டர் மேலே நம்பிக்கையே வரல. ஆஷா மாதிரி நல்ல ஃபேமிலி பொண்ணுங்களை ஃபேஸ்புக்கில் பழகி ஏமாத்துற ஆள் தான் ஜோன்னு சஞ்சய் நினைக்கிறாரு. அதெல்லாம் அந்த காலம், இப்போ இருக்கிற பொண்ணுங்க ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்கன்னு ஜோ சொல்கிறாரு. என்னோட ஆஷாவை நீ எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சஞ்சய் கேட்க, அவள் வந்தால் நான் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போவேன்னு ஜோ சொல்கிறாரு. ஆஷா தன்னோட முடிவில் சஞ்சய் இன்டர்ஃபியர் ஆகிறத விரும்பல. ஜோவோட கையை பிடிச்சி தூக்கி விடுறாங்க. அப்போ அம்மா கிட்டேருந்து கால் வருது. ஆம்புலன்ஸு ட்ரிவாண்ட்ரம்லேருந்து கிளம்பிச்சான். சஞ்சய் ஆஷா கிட்டேருந்து ஃபோனை வாங்க ட்ரை பண்ணுறாரு. இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரியுமான்னு கேட்கவும், ஆஷா அம்மாவுக்கு தெரியாமல் தான் ஜோ கூட ஓடி போகிற பிளானில் இருந்திருக்காங்க போல், அம்மாக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. சஞ்சயை ஆம்புலன்ஸில் போகிறதுக்கு ரெடியாக சொல்கிறாங்க. இந்த ஆள் கூட உன்னை தனியாக விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சஞ்சய் சொல்கிறாரு. நானே உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி சஞ்சய் ஃபோன் எடுக்கிறாரு. எங்கள் அம்மா சொன்ன மட்டும் நான் கேட்டுருவேனா, ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேருன்னு ஆஷா சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சஞ்சய் சொல்கிறாரு. பார்த்தீங்களா ஜோ, இவர்கிட்ட ஒரு மெச்சூரிட்டியே இல்லைன்னு ஆஷா சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி போகிறது மட்டும் மெச்சூரிட்டியான்னு சஞ்சய் கேட்குறாரு. நீ இப்படி இருந்தா நான் வேற என்ன பண்ணுறதுன்னு ஆஷா சொல்கிறாங்க. அப்போ ஜோ இருந்துக்கிட்டு, நீ இப்போ என்ன அடித்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஷாவை போட்டு அடிப்ப, உன்ன மாதிரி ஆட்களை பார்த்தாலே எனக்கு தெரியும்டான்னு சொல்கிறாரு. எனக்கும் உன்ன மாதிரி ஃப்ராடை பார்த்தாலே தெரியும்னு சஞ்சய் சொல்கிறாரு. அப்போ சஞ்சயோட ஃப்ரெண்டு கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. சஞ்சய் ஆஷாவும் செல்ஃபி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு போயிடுச்சான். லாக்டவுனில் ஃபியான்சே வீட்டில் மாட்டிக்கொண்ட மாப்பிள்ளைன்னு ஃபோட்டோ ஆன்லைனில் வைரல் ஆயிடுச்சுன்னு ஃப்ரெண்டு சொல்லவும் சஞ்சய் அந்த நியூஸை பார்க்குறாரு. நல்ல வேலை பேரை போடலை, ஃபோட்டோவையும் ப்ளர் பண்ணி தான் பப்ளிஷ் பண்ணிக்காங்க. இது ஆஷா கிட்ட சஞ்சய் சொல்கிறாரு. இதுக்கு தான் ஃபோட்டோ வேண்டான்னு சொன்னேன், இப்போ பாருங்கள் ஊருக்கே தெரிஞ்சு போச்சுன்னு ஆஷா கோவப்படுறாங்க. நீ ஓடி போயிருந்தாலும் ஊருக்கே தெரிஞ்சிருக்கும், அதை விட இது ஒன்றும் கேவலம் இல்லைன்னு சஞ்சய் சொல்கிறாரு. ஒரு நல்ல ஆள் கூட ஓடி போயிருந்தா கூட சஞ்சய் விட்டுருப்பார் போல. ஜோ மாதிரி வீடு இல்லாத பேக்ரவுண்டே இல்லாத ஆள் கூட ஆஷா போகிறது சஞ்சய்க்கு பிடிக்கல. பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா சஞ்சய்க்கு அவமானம் தானே, இது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு சஞ்சய் கவலைப்படுறாரு. அதனால் ஒரு ஐடியாவை சஜஸ்ட் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நமக்குள்ளே ஒத்து வரலைன்னா நீ ஜோ கூடயே போய்க்கோ, இல்லை யார் கூட வேணாலும் போய்க்க, மியூச்சுவல் அக்ரிமெண்ட் கூட போட்டுக்கலான்னு சஞ்சய் சொல்லவும், ஓம் ப்ரெஸ்டீஜ்க்காக ஏன் டிசிஷனை மாற்ற முடியாதுன்னு ஆஷா சொல்கிறாங்க. ஜோவும் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்ருக்காரு. அவமானத்தோடலாம் என்னால் வாழ முடியாது, எனக்கு வாழ்க்கை இல்லைன்னா உனக்கும் இல்லைன்னு ஆஷா கிட்ட சஞ்சய் சொல்லவும், இந்த சைக்கோத்தனை இருக்கிறவங்க கூட என்னால் நிம்மதியாகவே வாழ முடியாதுன்னு ஆஷா சொல்கிறாங்க. நான் ஆஷாவை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு ஜோ சொல்லவும், என்னை மீறி கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சஞ்சய் சண்டைக்கு ரெடி ஆகிறாரு. நான் இங்கே உன் கூட சண்டை போட வரல, ஆஷாவை கூட்டிகிட்டு போக தான் வந்தேன்னு ஜோ கூலாக சொல்கிறாரு. இது ஒரு ட்ராப்பு. ஜோவோட கேரக்டர் எப்போ வேணால் மாறும்னு சஞ்சய் வார்ன் பண்ணுறாரு. அது மாறும்போது நான் பார்த்துக்கிறேன்னு ஆஷா அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. நான் போலீஸை கூப்பிட்றேன், அவங்களே முடிவு சொல்லட்டும்னு சஞ்சய் சொல்ல, கூப்பிடு, நான் கை காட்டுறவன் தான் என் லவர், போலீஸ் ஒன்று தான் தூக்கிட்டு போவாங்கன்னு ஆஷா சொல்கிறாங்க. என்னையே எந்த போலீஸும் ஜெயிலில் போட முடியாது, நான் சவுத் ஆஃப்ரிக்கன் சிட்டிசன், என்கிட்ட சவுத் ஆஃப்ரிக்கன் பாஸ்போர்ட் இருக்குன்னு ஜோ சொல்கிறாரு. இவன் உன்னை இந்தியாவுக்கு திரும்ப வரவே விட மாட்டான்னு சஞ்சய் சொல்கிறாரு. இவ்வளோ நாள் இந்தியாவில் தான் இருந்தேன், இனிமேல் மற்ற கண்ட்ரீஸை பார்த்துட்டு போகிறேன்னு ஆஷா சொல்கிறாங்க. ஜோ போக சொல்லு, இல்லைன்னா உன் வாழ்க்கையும் நாசமாயிரும்னு சஞ்சய் சொல்லவும், நீ ஆஷாவை கல்யாணம் பண்ணாலும் அதே தான் ஆக போகுதுன்னு ஜோ சொல்கிறாரு. ஏன்னா சஞ்சய் ஆஷா மேலே ஒரு ஓனர்ஷிப் இருக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாராம். சஞ்சய் ஜோவோட அட்ரஸை கேட்க ஜோ டிஷர்ட்டை தூக்கி உடம்புல இருக்கிற தழும்புகளை காமிக்கிறாரு. நான் காட்டில் மிருகங்கள் கூட வாழ்கிறவன், இதுதான் என் அட்ரஸ்ன்னு சொல்கிறாரு. ஜோ ஆஷா கிட்ட கொஞ்சம் காஃபி போடு, அப்படியே சஞ்சய்க்கும் காஃபி கொண்டு வா, குடிச்சிட்டு கிளம்பட்டோன்னு சொல்கிறாரு. ஆஷா கிச்சனுக்குள்ளே போனதும் ஜோ சஞ்சய் கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. உனக்குள்ளே லவ் இருக்குது, ஆனால் அதை வெளிப்படுத்த தெரியல, லவ்வை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு கம்பேஷனே இல்லாமல் ஜிம் பாடியை மட்டும் ஷோ ஆஃப் பண்ணுறனால எதுவும் கிடைச்சிடாதுன்னு ஜோ சொல்கிறாரு. உன்னோட உண்மையான இன்டென்ஷன் தான் என்னன்னு சஞ்சய் கேட்குறாரு. நீ போனதுக்கப்புறம் ஆஷாவை கொலை பண்ணிடுவேன், போலீஸ் ஒன்று தான் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு ஜோ சொல்கிறாரு. இதை கேட்டதும் சஞ்சய் ஜோவை அடிச்சுட்டு சேர்லேருந்து கீழே தள்ளுறாரு. சத்தத்தை கேட்டு அங்கே ஆஷா வந்துடுறாங்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்காதுன்னு சஞ்சய் கிட்ட சொல்கிறாங்க. சேர் உடஞ்சிருக்கதை பார்த்த ஜோ சுத்தியலும் 2 ஆணியும் கொண்டு வர சொல்லி ஆஷாவை அனுப்பி வைக்கிறாரு. சஞ்சய் கிட்ட வந்து ஆஷாவை கொலை பண்ண போகிற மாதிரியே பேசுகிறாரு. ஜோவோட உண்மையான இன்டென்ஷன் என்னன்னு நமக்கே சந்தேகம் வருது. மைண்ட் கண்ட்ரோலே இல்லாத சஞ்சய் கிட்ட ஆஷாவை விட்டுட்டு போகிறத ஜோவும் விரும்பலையா. ஆப்பிரிக்கா காட்டில் மானை ஷூட் பண்ணுற மெத்தடை ஜோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மான் பாவம்னு நினச்சி இறக்கப்படுறது சில நிமிஷங்கள் தான், அதுக்கப்புறம் மான் என் கண்ணுக்கு டார்கெட்டாக தான் தெரியும்னு ஜோ சொல்கிறாரு.
ஹீரோ அடிச்சப்ப கூட அவர் ஒரு மானா நினைச்சுதான் ஜோ பொறுமையா இருந்தாராம். இதுக்கு மேல என் பொறுமையை சோதிக்காதுன்னு ஜோ வான் பண்றாரு. ஆஷா சுத்தியிலையும் ஆணியும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவன் ஒன்று கொலை பண்ணிடுவான்னு சஞ்சய் சொல்ல ஆஷா அதை காதலையும் வாங்கல. சஞ்சய் சரியான பைத்தியம்னு சொல்லி ஜோ சிரிக்கிறாரு. காஃபி கொண்டு வர சொல்லி ஆஷாவை அனுப்பிட்டு சஞ்சய் கிட்ட வந்து நீ இருக்கிற வரைக்கும் அவளை கொலை பண்ண மாட்டேன்னு ஜோ சொல்கிறாரு. உடனே சஞ்சய் பதட்டமாகி ஜன்னல் கிட்ட போகிறாரு. வீட்டுக்கு வெளியே போலீஸ் நிற்கிறத பார்த்ததும் கதவை திறக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஜோ வேகமாக ஓடி வந்து சஞ்சயோட கழுத்தை நெரிச்சு இழுத்துட்டு போகிறாரு. இதை ஆஷா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. சஞ்சய் விட சொல்லி ஆஷா கெஞ்சவும் ஜோ விட்டுறாரு. சஞ்சய் இப்போ அன்கான்ஷியஸ் ஆகவும் ஆஷா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜோ சஞ்சயை தூக்கி சேர்ல உட்கார வைக்கிறாரு. ஜோவோட கண்ணுக்கு இப்போ சஞ்சய் அடிப்பட்ட மான் மாதிரி தான் தெரிகிறாரு. ஜோ சடனாக வயலண்டாக மாறினதை பார்த்து ஆஷா மிரண்டுட்டாங்க. நம்ம ஆஃப்ரிக்காவில் ஹண்டிங் போகிறப்ப பர்ஃப்யூம்லாம் போட்டுட்டு வராதுன்னு ஆஷா கிட்ட ஜோ சொல்கிறாரு. ஏன்னா இவர் அனிமல்ஸோட ஸ்மெல்லை வச்சு தான் ஹண்டிங் பண்ணுவாராம். சேரில் ஆணி அடித்து சரி பண்ணிட்டு அந்த சேர்லேயே ஜோ உட்கார்றாரு. கார்ட்ஸ் விளாடுவோன்னு சொல்லி ஆஷாவை கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. இதே நேரம் வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்த எஸ்ஐ ரெஸ்ட் ரூம் போகணும்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண பெர்மிஷன் கேட்கறக்காக கான்ஸ்டபிள் வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. உடனே ஜோ கத்தியை ரெடியாக வச்சுக்கிட்டு செவருக்கு பின்னாடி மறைஞ்சு நிற்கிறாரு. எஸ்ஐ வந்து ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணுறாரு. சஞ்சயும் ஆஷாவும் நார்மலாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணனால எஸ்ஐக்கு எந்த சந்தேகமும் வரல. எஸ்ஐ போனதும் சரி வாங்க கார்ட்ஸ் விளாட்லான்னு ஜோ டைனிங் டேபிளில் உட்கார்றாரு. ஆஷாவை தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ சஞ்சய் கிட்ட ஜோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கொலை பண்ணுறதே தொழிலாக வச்சிருக்கிறவன் மற்ற நேரம் முடிஞ்ச வரைக்கும் கொலை பண்ணாமல் தானே இருப்பான். நான் எதுக்கு ஆஷாவை கொலை பண்ண போகிறேன்? அவள் ஸ்வீட்டான பொண்ணு, ஆனால் கொஞ்சம் விவரம் தெரியாத பொண்ணுன்னு ஜோ சொல்கிறாரு. ஆஷா தண்ணி எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்கார்றப்ப சஞ்சயோட மூக்கிலேருந்து ரத்தம் வரதை பார்க்குறாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு ஜோ சொல்கிறாரு. ஆக்சுவலாக நீங்கள் யாருன்னு ஜோ கிட்ட ஆஷா கேட்க இப்போ தான் ஜோ உண்மையை சொல்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆஃப்ரிக்கன் ஜோவை இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஆஃப்ரிக்காவில் ஜோ வேலை பார்க்குற டூர் கம்பெனிக்கு கேம் ஹண்டிங் லைசன்ஸ் இருக்கான். அதாவது பணம் இருந்தால் மனுஷனை தவிர எதை வேணாலும் ஹண்ட் பண்ணலாம். அப்படி பணம் வச்சிருக்கிற கிளையன்ஸுக்கு ஹண்ட் பண்ண தெரியாதனால அவங்க கூட ஜோ போய் ஹண்ட் பண்ணுவாராம். வேட்டையாடுறது மட்டும் இல்லை, அந்த விலங்கோட தலையை கட் பண்ணி கிளையன்ஸ் வீட்டில் வைக்கிறதுக்காக ஜோ கொடுப்பாராம். மற்ற பார்ட்ஸை சமைக்கிறதுக்காக கட் பண்ணுறது, வேஸ்ட் பீசஸை டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே ஜோ தான் பண்ணிக்காரு. சில அனிமல்ஸ் புல்லட் பட்டும் சாகாமல் இருக்கிறப்ப அதை ரொம்ப நேரம் கஷ்டப்படுத்தாம கழுத்தை உடச்சு கொலை பண்ணுவேன். அப்படிதான் சஞ்சயோட கழுத்தை பிடிச்சேன்னு ஜோ சொல்றாரு. இதை கேட்டதும் ஆஷா பயத்தில் உறைஞ்சு போயிடுறாங்க. என்னமோ நான் வைல்டாக இருக்கேன்னு சொன்னியே, இப்போ இதுக்கு என்ன சொல்கிறேன்னு சஞ்சய் ஆஷா கிட்ட கேட்குறாரு. ஆஷாவை ஆஃப்ரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போய் ஹண்டராக்கி சேர்ந்து ஜோ பிளான் பண்ணிக்காரு. 1 மாதத்தில் ஷூட் பண்ண கற்றுக்கலான்னு ஜோ சொல்லவும் எனக்கு ஒன்றும் வேண்டான்னு ஆஷா சொல்கிறாங்க. இனிமேல் அதுதான் உன் வாழ்க்கைன்னு ஜோ சொல்கிறாரு. ஆஃப்ரிக்காவோட வழக்கப்படி ஹண்ட் பண்ண அனிமலோட ரத்தத்தை டேஸ்ட் பண்ணணுமா, அப்புறமா கொஞ்சம் எடுத்து கன்னத்தில் பூசிக்கணுமா. இதை ஜோ சொல்ல சொல்ல ஆஷா பயந்து போய் சஞ்சயோட கையை பிடிக்கிறாங்க. உன்னை ஹண்டிங் குயின் ஆக்குறேன்னு ஜோ சொல்கிறாரு. அப்போ ஆஷாவோட ஃபோனுக்கு கால் வருது. 5 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வந்துடுமா. உடனே சஞ்சய் கிளம்புற மாதிரி எந்திரிக்கிறாரு. இப்போ ஆஷா சஞ்சயை போக வேண்டான்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆஷாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு சஞ்சய் அவங்கள ஹக் பண்ணுறாரு. நீ கிளம்பலையான்னு ஜோ கேட்க நீ என்னை கொலை பண்ணாலும் இனிமேல் போக மாட்டேன்னு சஞ்சய் சொல்கிறாரு. எங்களை வாழ விடுங்கன்னு ஜோ கிட்ட ஆஷா ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. தப்பான முடிவு எடுத்ததை இப்போ தான் ஆஷா ரியலைஸ் பண்ணுறாங்க. ஜோ ஒரு நிமிஷம் அமைதியாக யோசிக்கிறாரு. எங்கள் அம்மா ஒரு கொடுமைக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால வேறு வழி இல்லாமல் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க. இப்போ நீ என்ன வேண்டான்னு சொல்கிறப்ப எங்கள் அம்மாவோட முகம் தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் வேண்டான்னு நீ நினச்சிட்டா எனக்கும் நீ வேண்டான்னு ஜோ சொல்கிறாரு. ஆஷா சாரி கேட்குறாங்க. ஜோ இப்போ ஆஷாவை ஃப்ரெண்ட்லியாக ஹக் பண்ணுறாரு. இன்றைக்கி இருக்கிற யங் ஜெனரேஷன் வெளியே மட்டும் மாடர்னாக இருந்துட்டு லைஃப் பார்ட்னரோட மனசை புரிஞ்சுக்க தெரியல. நீங்கள்லாம் வேஸ்ட்டு. இந்த பொண்ணை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கன்னு சஞ்சய் கிட்டே ஜோ சொல்கிறாரு. 2 பேரும் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு ஜோ கிளம்புறாரு. கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்த எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் ஜோ வெளியே வரதை பார்க்குறாங்க. வீட்டில் 2 பேர் தானே இருந்தீங்க, இவன் எப்பங்க வந்தான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜோ கிட்ட யார் நீங்கன்னு எஸ்ஐ கேட்க சஞ்சய்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆம்புலன்ஸில் ஏறி ஜோ கிளம்புறாரு. வீட்டுக்குள்ளே சஞ்சயும் ஆஷாவும் சோஃபாவில் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அப்போ அம்மா கிட்டேருந்து கால் வருது. சஞ்சய் கிளம்பியாச்சான்னு அம்மா கேட்க இல்லை ஆம்புலன்ஸை மிஸ் பண்ணிட்டாருன்னு ஆஷா சொல்கிறாங்க. சஞ்சய் ஃபோனை வாங்கி நாங்கள் சேஃபாக இருக்கோன்னு அம்மா கிட்டே சொல்கிறாரு. அடுத்து ரீவா கிட்டேருந்து சஞ்சய்க்கு கால் வரவும் இந்த தடவை சஞ்சய் சாஃப்டாக பேசுகிறாரு. ஆம்புலன்ஸில் ஏறின ஜோ அதில் ஒரு பேஷண்ட் உயிருக்கு போராடுறத பார்த்துக்கிட்டே போகிறாரு. இதோட படம் முடியுது. சஞ்சயோட நேச்சர் வேற, ஆஷாவோட நேச்சர் வேற. ஆஷா சஞ்சய் கூட செட் ஆகாதுன்னு நினைச்சதும் தப்பில்லை, தன்னோட மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டதும் தப்பில்லை. ஆனால் அதுக்காக சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை மட்டுமே பார்த்து ஒருத்தரை நம்பி அவர் கூட ஓடி போகிற அளவுக்கு டிசைட் பண்ணது தப்பு.
சஞ்சய் கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக இருந்தாலும் ஆஷாக்காக தன்னை மாற்றிக்கிறதா ப்ராமிஸ் பண்ணார். ஒரு தெரியாத ஆள் கூட ஆஷாவை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தார். அதே மாதிரி ஜோ ஒன்றும் கெட்டவர் கிடையாது, ஒரு ஹண்டர் தான். ஆஷா கூப்பிட்டனால தான் ஜோ வந்தார். அவர் நினச்சிருந்தா சஞ்சயை அடித்து போட்டுட்டு கூட ஆஷாவை கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆஷாவோட ஃபீலிங்ஸ்க்கு ஜோ மதிப்பு கொடுத்தாரு. ஏன்னா தன்னோட அம்மா பிடிக்காத ஒருத்தர் கூட வாழ்ந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்ட மாதிரி ஆஷா கஷ்டப்பட வேண்டான்னு ஜோ ஆஷாவை ஃபோர்ஸ் பண்ணல. சஞ்சய்க்கு லைஃப் அட்வைஸ் கொடுத்துட்டு ஜோ போயிட்டாரு. நம்ம நேசிக்கிறவங்களுக்காக கொஞ்சம் இறங்கி வந்து எஃபர்ட் போடுறதுலாம் தப்பு கிடையாது. அதை பண்ணாமல் இருக்கிறதுனால தான் ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக மாறுதுன்னு சொல்கிறது தான் இந்த படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.